வணக்கம் சொந்தங்களே. இன்று ஓணம் பண்டிகை கேரள மக்களின் மிக முக்கியமான பாரம்பரிய அறுவடை திருவிழாவாகும். இதன் வரலாறு என்ன என்பதை பார்க்கலாம். ஆவணி மாதம் அஸ்தம் நட்சத்திரம் முதல் திருவோணம் நட்சத்திரம் வரை 10 நாட்கள் கொண்டாடப்படும் மகத்தான பண்டிகையா கேரளாவில் இது இன்றளவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஓணம் கொண்டாடப்படும் அன்று மக்கள் தங்களது இல்லங்களில் மகாபலியை வரவேற்கும் விதமாக வாசலை பூக்களால் அலங்கரித்து புத்தாடை அணிந்து கொண்டு கோவிலுக்கு சென்று வந்து இனிப்புகளை அண்டை வீட்டாருடன் பகிர்ந்து கொண்டு மிகச் சிறப்பாக கொண்டாடி மகிழ்வார்கள். இந்த ஓணம் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடுவதற்கு காரணம் மகாபலி சக்கரவர்த்தி. இவரின் கதை என்ன என்பதை பார்க்கலாம். புராணத்தில் பிரகலாதன் கதை என்ன என்பதை நாம் அறிவோம். பிரகலாதன் ஒரு அசுரகுல தோன்றல் என்றாலும் விஷ்ணு பகவான் மேல் அளவு கடந்த பக்தி கொண்ட காரணத்தால் நரசிம்ம அவதாரத்திற்கு காரணமானவர். இவரது பேரன்தான் மகாபலி சக்கரவர்த்தி. இவர் மிகச் சிறப்பாக நாட்டை ஆட்சி செய்து வந்தார். இருப்பினும் இவரது ஆட்சியில் தேவர்கள் ஒடுக்கப்பட்டனர். ஆகையால் தேவர்கள் பகவான் நாராயணனிடம் தங்களை மகாபலியிடமிருந்து காப்பாற்ற வேண்டி தவம் இருந்தனர். தேவர்களின் கோரிக்கையை ஏற்ற பகவான் வாமனனாக அவதரித்திருந்தார் என்று புராணங்கள் கூறுகின்றது. மகாபலியின் குரு சுக்ராச்சாரியார் ஒரு முறை குருவின் ஆசி பெற்று நாட்டில் ஒரு ராஜசூய யாகம் ஒன்றை நடத்தினார் மகாபலி. அந்த யாகம் நடக்கும் சமயத்தில் யார் எதை கேட்டாலும் தானம் கொடுக்கும் வழக்கம் இருந்தது. இதனால் நாட்டில் உள்ள மக்கள் தங்களுக்கு வேண்டியதை அரசரின் மூலம் தானமாக பெற்று சென்றனர். யாகம் நிறைவு செய்யும் நேரத்தில் அரசரிடம் தானம் பெற சிறு பாலகனான வாமனர் வந்தார். மகாபலிக்கு பாலகனான வாமனரை பார்த்ததும் அவரை அறியாமலேயே மனம் மகிழ்ந்தது. தானே தனது இருக்கையிலிருந்து இறங்கி வாமனிடத்தில் வந்து, குழந்தாய், யாகம் முடியும் தருவாயில் யாசகம் கேட்டு வந்திருக்கிறாய். நீ வேண்டுவதை கேள், நான் தருகிறேன் என்றார். ஆனால் மகாபலியின் குருவான சுக்ராச்சாரியாருக்கு வந்திருப்பது ஸ்ரீமன் நாராயணன் என்பது தெரிந்திருந்தது. ஆகவே மகாபலியை தடுத்தார். அரசரே, யாகம் முடியும் தருவாயில் உள்ளது. ஆகவே அதை நிறுத்த வேண்டாம். இச்சிறு பாலகனை கவனத்தில் கொள்ள வேண்டாம் என்று கூறினார். ஆனால் மகாபலியோ குரு கூறியதை காதில் கொள்ளவில்லை. வாமனனும், அரசே, எனக்கு வெறும் 3 அடி நிலம் வேண்டும் என்று கூறினார். இதை கேட்டதும் மகாபலி புன்னகைத்தார். வெறும் 3 அடி நிலமா? அதுவும் நீ பாலகன், உனது பாதமோ மிக சிறியது. இதை கொண்டு 3 அடி நிலம் கேட்கிறாயே, இது போதுமா என்று கேட்டார். அக்காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. அதாவது, தானம் கொடுப்பவர் தானம் பெறுபவருக்கு தனது கையால் நீரை தாரை வார்த்து கொடுத்தால் தானம் கொடுக்கப்பட்டது என்று உறுதியளிக்கப்படும். தானம் பெறுபவர் அப்பொருளை தனதாக்கி கொண்டு விடலாம். இந்த வழக்கத்தின்படி வாமனன் கேட்ட 3 அடி நிலத்தை தாரை வார்த்து கொடுப்பதற்காக கமண்டலத்தில் உள்ள நீரை மகாபலி கொடுக்க போனார். அப்போது சுக்ராச்சாரியார் தனது கண்ணை ஒரு வண்டாக்கி கமண்டலத்தின் வாயிலை அடைத்து விட்டாராம். இதனால் நீர் கமண்டலத்தை விட்டு வெளியே வரவில்லை. இதை அறிந்து கொண்ட வாமனன் தன்னிடம் இருந்த தர்பை புல்லை கொண்டு கமண்டலத்திலிருந்த வண்டை குத்தினார். இதில் சுக்ராச்சாரியாருக்கு ஒரு கண் குருடானது. தன் தவறை உணர்ந்து கொண்ட குரு சுக்ராச்சாரியார் அமைதியானார். பிறகு கமண்டலத்திலிருந்த நீரை கொண்டு வாமனன் கேட்ட 3 அடி நிலத்தை தாரை வார்த்து விட்டார் மகாபலி. அடுத்த நொடி பாலகனான வாமனன் விஸ்வரூபமாக வளர்ந்தார். தனது ஒரு காலால் உலகத்தையும் மறுகாலால் மேலோகத்தையும் வளர்ந்தார். இதை கண்ட மகாபலி வந்திருப்பது நாராயணன் தான் என்பதை அறிந்து கொண்டு அவரை வணங்கினார். வாமனனும், மகாபலி, நீ தானமாக கொடுத்த 3 அடிக்கு நிலம் எங்கே என்று கேட்கவும் மகாபலி 3வது அடிக்கு தன்னையே அவரிடம் ஒப்படைத்தார். பிறகு மகாபலி மேல் கருணை கொண்ட வாமனன், உன்னை பாதாள உலகிற்கு அரசனாக்குகிறேன், அங்கு உனது அரசாட்சியை வைத்துக்கொள் என்று கூறினார். இதை கண்டு மகிழ்ந்த மகாபலி வாமனனாக வந்த விஷ்ணு பகவானிடத்தில் ஒரு வரத்தை கேட்டார். நாராயணா, என்னதான் இருந்தாலும் இங்குள்ள அனைவரும் எனது குடிமக்கள். நான் இருந்தவரை இவர்கள் ஒரு குறையும் இல்லாமல் காத்து வந்தேன். ஆகவே இவர்களை நலன் கருதி வருடத்தில் ஒரு நாள் நான் பூலோகம் வந்து இவர்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதை பார்க்க அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டார். வாமனனும் வரத்தை வழங்கியதாக புராணங்களில் கூறப்படுகிறது. அதன்படி பாதாள உலகை ஆட்சி செய்து வரும் மகாபலி அரசன் ஓணம் அன்று பூலோகத்திற்கு வந்து மக்களின் நலனை பார்த்து செல்வதாக ஐதீகம். இந்நாளையே கேரள மக்கள் ஓணம் பண்டிகையாக கொண்டாடி வருகின்றனர். அனைவருக்கும் இனிய ஓணம் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த குரலை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். எனக்கு ருத்ரன் குழுமம் கொடுத்த இந்த பணி சுதந்திரத்தின் மூலம் உங்களிடம் நல்ல செய்திகளை சொல்ல நினைத்து அதன் முயற்சியில் ஏஐ, இணையம் மற்றும் எனக்கு தெரிந்த விஷயங்களை கொண்டு நான் இவற்றை உங்களிடம் பகிர்கிறேன்.
இதுவரை கேட்ட உங்களுக்கும் வாய்ப்பளித்த ருத்ரன் குழுமத்திற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இது போன்ற தகவல்கள் தொடர்வதற்கு உங்கள் மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன.